நான் டாக்டர் எஸ் ஜமுனானந்தா. நான் எனது அம்மா நயனாதீவை சேர்ந்தவா. அவள் நயனை புலவர் நாவணி புலவரின் தங்கச்சியின் கடைசி தங்கச்சியின் மகள். நாவணி புலவர் நயனாதீவில் நயனாப்பட்டர் வம்சத்தில் வந்தவர்கள். நயனாதீவு கோயிலில் பூஜை செய்து பின்னர் நயனாதீவு வம்சமாக மாறியவர்கள். இவர்கள் அபிராமி அந்தர் பாடப்பட்ட தலங்களிலிருந்து நயனாதீவுக்கு பூஜை செய்து வந்த வம்சத்தைச் சேர்ந்த நாங்கள். இதனால் எங்களுக்கு பரம்பரை ரீதியில் ஆன்மீக நாட்டம் உள்ளது. இது இளம் வயதிலிருந்து வந்தது. எனது அப்பு நயனாதீவு கோயிலில் தொண்டு செய்தவர், ஆட்சி அங்கு தொண்டு செய்தவர். அந்த வகையில் எனது அம்மாவும் நயனாதீவில் சிறந்த பாட்டுக்கள் பாடி இறைவனை வழிபட்டவர். அந்த வகையில் எனக்கு இயற்கையாகவே ஆன்மீகத்தில் கூற வேண்டிய தன்மை ஏற்பட்டது. இருந்தாலும் நம் மருத்துவத்தை படித்து பட்டம் பெற்று அதற்கு பிறகு சைவ சித்தாந்தம் பற்றிய அறிவை எனக்குள்ளேயே வளர்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக நான் முதலில் தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு போன்ற நூல்களை படித்து பார்த்தேன். அதற்கு பிறகு சிவஞான போதம், சிவஞான சித்தியார் போன்ற நூல்களை படித்தேன். அதற்கு பிறகு திருமந்திரம், திருப்புகழ், கந்தபுராணம் போன்ற நூல்களை படித்தேன். இவற்றில் படிக்கும் பொழுது மெய்ஞானமும் விஞ்ஞானமும் எவ்வாறு உலகில் உள்ளது என்பதை உணரக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இன்றைய விஞ்ஞான உலகில் கான்சியஸ்னஸ் என்று சொல்லி ஒளிநிலை என்றால் என்ன என்பதை அன்றைய திருமந்திரத்தில் ஆழமாகவும் கந்தபுராணத்தில் அசுரகாண்டத்திலும் விழிப்பாக உள்ளது. குறிப்பாக இன்று மல்டிவேர்ஸ் என்று சொல்லுகின்ற பல உலகத்தன்மையை கந்தபுராணத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. கந்தபுராணத்தில் 10,000க்கு மேற்பட்ட பாடல்களில் சுமார் 2,00,000க்கு மேற்பட்ட அரிய தமிழ் சொற்கள் உள்ளன. இவற்றை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக நான் பகவத்கீதையை படித்துள்ளேன். அதையும் சுருக்கமாக எழுதியுள்ளேன். சமஸ்கிருதம் மூலம் அதில் உணரக்கூடிய என்பது ஆன்மீகத்துக்கு முக்கியமானது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் யாழ்ப்பாணத்தில் மேலப்புலோலி சதாவதானி கதிரவேற்பிள்ளை அவர்கள் எழுதிய சுப்பிரமணிய பராக்கிரம் என்ற நூல் மிக முக்கியமானது. அதில் வேதம், உபநிடதம் உட்பட, கந்தபுராணம் உட்பட முருகப்பெருமானின் அம்சங்கள் மிகவும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளன. இவற்றை மெய்யுணர்வது மிக முக்கியமானது. இதனை மெய்ஞானத்தோட நாங்கள் இன்றைய விஞ்ஞானத்தையும் ஒப்பிட்டு நோக்க வேண்டும். இன்றைய விஞ்ஞானம் குவாண்டம் ஹோலோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று சொல்லுகின்றார்கள். அதையே அன்றைய நூல்களில், வேதங்களில் காணப்படுகின்றது. குறிப்பாக எம்மை பொறுத்தவரை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தினால் தமிழகமாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், சமஸ்கிருத மொழியை மறைக்கிற தன்மை ஏற்பட்டது. அதாவது திராவிட இயக்கங்களின் வளர்ச்சி சமஸ்கிருத மொழியை அளித்தது. அந்த சமஸ்கிருதமும் தமிழும் தான் சைவ சித்தாந்தத்துக்கு மிகவும் முக்கியமானது. இதனை ரெண்டையும் படிக்கும் பொழுதுதான் நாங்கள் மெய்யுணரக்கூடிய இருக்கும். குறிப்பாக சமஸ்கிருதத்தில் உள்ள சொற்களுக்குரிய விளக்கங்கள் மிகவும் தேவையானவை. இதனை நாங்கள் எமது இளம் சந்ததியினர் உணர வேண்டும். குறிப்பாக இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு இலங்கையில் சமஸ்கிருதத்தை பாடநூலாக கொள்வது குறைவு. அதே போல் தமிழகத்திலும் சமஸ்கிருத மொழி பாவிப்பது குறைவு. மற்றது சைவ சமயம் என்பது சனாதன தர்மம். அது எல்லா மொழிகளும் ஒரு வரி எழுத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த உண்மையை உணர்த்துகின்றது. இதனை நாங்கள் மறைமலை அடிகளுடைய சிவஞான போத ஆராய்ச்சி என்ற நூலில் காணலாம். ஆனால் மறைமலை அடிகள் அவர்கள் வாழ்ந்த காலம் தமிழகத்தில் திராவிட எழுச்சி இருந்தமையால் அவர் சமஸ்கிருதத்தை ஒரு பிரித்துத்தான் பார்த்துள்ளார். அதே போல வள்ளலாரும் ஒளி யோதி பற்றி கூறுகின்றார் ஒழிய சைவத்தையும் சமஸ்கிருதத்தையும் இணைத்து மெய்யறிவை எடுக்கவில்லை. ஆனால் இன்றைய உலகில் நாங்கள் வேதிக் சயின்ஸ் என்பதனை ஆங்கிலத்தில் மிகவும் அருமையாக எடுக்கக்கூடியதாக உள்ளது. இதனை இன்றைய விஞ்ஞானத்துடன் ஒப்பு நோக்க வேண்டும். குறிப்பாக சிவபெருமானுடைய 64 வகையான நடனங்களின் தன்மை மிகவும் முக்கியமானது. இந்த 64 வகையான நிலைகளும் ஒரு மெய்ஞான அந்த இடத்தில் சுவாசிக்கும் பொழுது எவ்வாறு மூச்சு சென்று வருகின்றதோ, மெய் உணரக்கூடிய தன்மையை காட்டுகின்றதோ, அது இன்றைய விஞ்ஞானத்தில் வெவ்வேறு கோணங்களில் கிராவிடேஷனல் வேவ்ஸ் மூலம் அதனை எடுத்து இயம்ப முயன்றார்கள். இவை மிகவும்
அன்றைய மெய்ஞானத்தில் உள்ளதை நாங்கள் மீட்க வேண்டும். குறிப்பாக எமது இளம் சமூகத்தினர் இவற்றை வெளிக்கொணர்வதற்கு படித்தல் வேண்டும், மிகவும் படித்தல் வேண்டும். ஏனெனில் நாங்கள் தமிழ் மொழியை படிப்பதை குறைத்து விட்டோம், ஆங்கிலத்தை செய்கின்றோம். இன்றைய காலத்தில் நாங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு போகும் பொழுது எங்கள் மெய்ஞானத்தை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாமல் போகின்றது. குறிப்பாக நாங்கள் மேலப்பிள்ளை கருவேப்பிள்ளை அவர்களுடைய நூலை பார்க்கும் பொழுது அந்த ஆதி எழுத்துக்களில் இருந்து எவ்வாறு மொழி உருவானதை பற்றிய உணரக்கூடிய இருக்கின்றது. இவற்றினை நாங்கள் மீளவும் எமது சமூகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இந்து கலாச்சார பீடமாக இருக்கலாம், தமிழ் பீடமாக இருக்கலாம், இது தொடர்பாக முக்கிய முன்னெடுப்புகளை எடுத்தல் வேண்டும். நன்றி.